இந்த நிமிஷம் நீங்கள் யாரோட மெசேஜ்க்காக ஏங்கிட்டுருக்கீங்களோ அந்த பர்சன் உங்களோட ஓல்டு சேட்ஸ் எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. மேபி வாட்ஸ்அப் சேட், இல்லை நீங்கள் யூஸ்வலாக எதில் மெசேஜ் பண்ணிப்பீங்களோ அந்த ஓல்டு மெசேஜஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்து பார்த்துட்ருக்காங்க, டைப் பண்ணுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது, மேபி ஈகோ தடை, ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல துடிக்கிறாங்க, ஆனால் சொல்கிறதுக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கல. அவங்களோட உள் மனசில் இதை சொல்லணும், இதை சொல்லிடணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. என்ன விஷயத்த சொல்ல வராங்க, என்ன மாதிரி விஷயங்களை படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இந்த மெசேஜஸ் எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, Cupid arrow strikes. அதுதான் விஷயம். ரொமான்ஸ், அவங்களுக்கு காதல் அம்பு எய்யப்பட்டிருக்கு. யாரால? Cupid arrow. ஸோ Cupidaல காதல் நினைவுகள் வந்து அவங்கள அலக்கழிச்சிட்ருக்கு. அதனால தான் வந்து ஓல்டு மெசேஜஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்து சொல்ல நினச்ச விஷயங்களை சொல்லாமல் விட்டுருக்காங்க. அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இப்போ சொல்லலாமா, சரியா, இல்லை நாம் இறங்கி போகலாமா அப்படிங்கிற ஈகோவா, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவரால் எனர்ஜியை பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கார்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸை சொல்ல போகுது. இந்த ரீடிங் வந்து எவ்வளோ தூரம் வந்து பியூட்டிஃபுல்லாக அலைன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த கார்டு அன்கண்டிஷ்னல் லவ். மேபி இந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட காதல் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான காதல். அதுவும் இல்லாமல் இந்த கனெக்ஷன் வந்து கிவ் அன்கண்டிஷ்னல் லவ் வித்தவுட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் அப்படி தான், அதுதான் அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பழைய மெசேஜஸ்லாம் எடுத்து படிக்கும்போது பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ கேரிங்காக இருந்திருக்கீங்க, அவங்கக்கிட்ட பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் அ கிவர், டிவைன் பீயிங். அதுதான் ட்ரெடிஷன். ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன். இந்த பர்சனுக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுறது என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சில தனியான சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கணும். சில சட்டத்திட்டம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை, ட்ரெடிஷன். கிரியேட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் டூ. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மட்டுமே உரிதான சில விஷயங்கள் இருந்திருக்கணும். ரொம்ப ஜென்ரலாக இந்த கனெக்ஷனை பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலும் ரொம்ப வித்தியாசமான ஆள். உங்களோட காதல் வந்து ரொம்ப பியூராக இருக்குது. இதை புரிஞ்சுக்காமல் அவங்க ரொம்ப சொதப்பிட்டோமோ அப்படின்ற ஒரு கில்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. டாலரன்ஸ், நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. அவங்க எவ்வளோ தூரம் உங்களை டார்ச்சர் பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ சொல்ல துடிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். வென் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு, இங்கே பாருங்கள், இதுதான் அவங்களோட புரிதல். அந்த மெசேஜஸ்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு பெரிய ஞானமே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வென் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் யூ டேக் நத்திங் வித் யூ பட் யுவர் சோல் அண்ட் த மெமரிஸ் யூ ஹவ் ஷேர்ட் வித் தோஸ் யூ லவ். ஐ திங்க் உங்களால் கிளியராக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த புரிதல் இட்ஸ் லைக் ஞானமே வந்திருக்கு. உங்கள் மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சோல், உங்களை வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டார்ச்சர் பண்ணிட்டோமோ அப்படின்ற கில்ட்டும் இந்த பர்சனுக்கு இருக்கு. வா, ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் இன்றைக்கி. ஓ மை காஷ், யூ மேக் மீ ஹாப்பி. இந்த பர்சன் பாருங்கள், எவ்வளோ அழகான காதல் உங்கள் மேலே வச்சிட்ருக்காங்க, எப்படி கட்டி பிடிச்சிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ மேக் மீ ஹாப்பி. அந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதை தான் டைப் பண்ண நினைக்கிறாங்க. டைப் பண்ணி டெலிட் பண்ணுற மெசேஜஸ் இது தான். அதனால தான் எவ்வளோ அழகாக அதுவே வந்து விழுந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து டைப் பண்ணுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் தயக்கமாக இருக்கலாம், இல்லைனா வந்து இன்னும் நேர்லேயே சொல்லிடலாம் எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அப்படின்றதா இருக்கலாம். யூ ஆர் மை ஃபேவரட் நோட்டிஃபிகேஷன். உங்கள் மெசேஜஸ் வந்தால் இந்த பர்சனை வெளி உலகத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ தெரியாது, உள்ள ஒரே கொண்டாட்டம் கும்மாளம் தான். இட்ஸ் லைக் ஃபேவரட் நோட்டிஃபிகேஷன். அது இல்லாமல் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போதே உங்கள் மனசில் ஒரே பட்டாம்பூச்சி தான். மேபி உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சவுண்ட் வச்சுருக்காங்க, அது தனியாக அவங்க காதில் கேட்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த பர்சன் ஐ வில் நெவர் ஸ்டாப் லுக்கிங் ஃபார் இன் அ க்ரௌடட் பிளேஸ். எவ்வளோ, ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ க்ரௌடட் பிளேஸில் போனீங்கனாலும், நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தீங்கனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. மேபி நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது பார்க்காத மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாலும், நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் சுற்றி இருக்காங்க. மேபி உங்களால் பார்க்க முடியுமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், அவ்வளோ க்ரௌடில் நீங்கள் மட்டும் எப்படி பிரைட் ரெட்டில் தெரியுறீங்க. அப்படி தான் இந்த பர்சனுக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க, ஆனால் தெரியாத மாதிரி நடிப்பாங்க.
ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். யூ அண்ட் மீ இட்ஸ் அ ஃபார் எவர் கைண்ட் ஆஃப் திங். இதான் பிரிவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. ஸோ பேசாமல் இருக்காங்க, உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, இல்லைனா மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க. இந்த பர்சன் வந்து டெலீட் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த சென்ட் பட்டன் அனுப்பாமல் இருக்க முடியும்? இவ்வளோ அளவு இவ்வளோ அழகான காதலை வச்சுட்டு அவங்க எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு சொல்லாமல் இருக்க முடியும்? அதுவும் நீங்கன்னா அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் எனர்ஜின்னா என்னாலே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது இந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது. யூஆர் ஸோ லக்கி, யூஆர் ஸோ பிளெஸ்ட். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டே அலைன்டு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். இந்த தருணத்தில் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் பர்சன் கிட்டேருந்து மெசேஜஸ் வரல, மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபோனில் எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ண சொல்கிறேன், ஐ மீன் எல்லா டிஸ்டர்ப் பண்ணுற திங்ஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபியூ மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் மொபைலை பாருங்கள். அந்த மொபைலில் ஒரு புது மெசேஜ் இல்லைனா நீங்கள் எதில் சேட் பண்ணிப்பீங்களோ அதில் ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரியும், அதில் உங்கள் பர்சன் மெசேஜ் அனுப்பியிருக்க மாதிரி நீங்கள் ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில் தூங்க போனால், சப்போஸ் மெசேஜ் வந்தால் எப்படி தூங்க போவீங்க, அதே மனநிலையில் நீங்கள் தூங்க போங்க. அது வந்து உங்களுக்கு நாளடைவில் அந்த மெசேஜை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். இட்ஸ் லைக் கம்யூனிகேஷனே உங்களுக்கு வந்துடும். இந்த எனர்ஜி அலைன் ஆகிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த எனர்ஜி உங்களுக்கு அப்படியே அப்பட்டமாக பொருந்துது, கொஞ்சம் கூட பிசுறலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 888 டைப் பண்ணுங்கள். அது வந்து அபண்டன்ட் கோட். அது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க இந்த லேக் மென்டாலிட்டி இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி லவ்வுக்கும் தான் அது பொருந்தும். வெறும் காசு பணம் மட்டும் அபண்டன்ஸ் கிடையாது. ஸோ அதை வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் கொண்டு வரும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது என்னங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் அனுப்ப போகிறாங்களா, இல்லை எப்போ இந்த வந்து நோ கம்யூனிகேஷன் முடிய போகுது, இல்லை நேராக கல்யாணம் மேடைக்கு தான் போக போகிறீங்களா, லவ் கொட்டி கிடக்கு, என்ன பண்ண போகிறீங்க, அதை தான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இந்த பர்சன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது போதுமா? 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. வாவ், வெரி ஸ்பெசிஃபிக். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படக்கூடாது. இந்த பர்சன் வந்து என்றைக்கு இருந்தாலும் சில கொள்ள காதல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லைனா வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும், அந்த ஸ்டோரி தான். இல்லைனா போன ஜென்மத்துலேருந்தே உனக்கு தெரியும், அந்த கதை தான் இங்கே போயிட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ காதல். சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். நீங்கள் தான் அந்த பர்சனோட ஹாப்பினஸ். சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு எங்கே இந்த சீட்டிங் எனர்ஜி வெளியில் வருது. 4 ஆஃப் சோர்ட்ஸ். இப்போ வந்து டே ட்ரீம் பண்ணுறதுல தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் பழைய மெசேஜஸ்லாம் நோண்டி பார்த்துட்ருக்காங்க. Why is this juggling energy? One second, let me. ஒரு நிமிஷம், நான் வந்து நெகட்டிவ் கார்டு நினச்சிட்டேன், பட் நோ, இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் கார்டு. இந்த பர்சன் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஜகிள் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அ பேலன்ஸ் இல்லை அவங்க வாழ்க்கையில். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த பர்சன் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்னா. இவங்க வந்து இது வந்து வின் அட் ஆல் காஸ்ட், என்ன ஆனாலும் சரி உங்களை இந்த காதலை அடையாமல் விடுறதில்ல. இதுதான் இந்த பர்சனோட இன்டென்ஷன். இதனால தான் வந்து அவங்க ஒரு மாதிரி ஸ்னீக்கி எனர்ஜி, அதாவது பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப இந்த பர்சன் வந்து ஹானஸ்டான பர்சன் இல்லையோ அப்படின்னு தெரிஞ்சாலும், அந்த மாதிரி ஒரு தோற்றம் அளித்தாலும், அவங்க வந்து இங்கே பாருங்கள், அவங்க வேறு இடத்துல போயிட்டுருக்காங்க. பட் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. யார் மேலே? ஹை ப்ரீஸ்டஸ் மேலே. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனையே நீங்கள் தான். உங்கள் மேலே வச்சுட்டுருக்க காதல் தான். ஸோ இந்த காதலையும் உங்களையும் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. ரொம்ப பொறுமையாக அடி மேலே அடி வச்சு எடுத்து அடி மேலே அடி வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. ஒய் தி 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். டெம்பரன்ஸ், பொறுமை. நான் சொன்ன மாதிரி தான் அடி மேலே அடி வச்சு தான் போயிட்டுருக்காங்க. எதுக்காக? வாக்கிங் அவே. போதுமா? எங்கேயோ இருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க இந்த பர்சன். ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுறாங்க. மேபி உங்களை நோக்கி வரதில் அவங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பொறுமைசாலினும் தெரியும். அதே சமயம் இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பூனை மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பூனைக்குட்டி தான். அந்த பூனை மாதிரி வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா 6 ஆஃப் சோர்ஸ், இது வந்து ஃபேமிலியை விட்டு வெளியில் வருது, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், இல்லைனா வந்து ஒர்க்கில் செட்டில் ஆகலை, சம்திங். இந்த பர்சன் வந்து இப்போது இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க.
அதுதான் வந்து உங்ககிட்ட வந்து நேரடியாக அந்த காதலை சொல்லாமல் இருக்கிறதுக்கு, இல்லைனா வந்து அந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, இல்லைனா வந்து உங்களோட ஊடலை வந்து திரும்ப நார்மல் ரொட்டீனுக்கு கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்க கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. இந்த காதலை வந்து சொல்கிறதுல அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. எப்பாடுபட்டாவது வந்து சொல்லிடுவேன், தயவு செஞ்சு இந்த மெசேஜை எனக்காக அங்கே பாஸ் பண்ணிவிடுங்க. அப்படி தான் இருக்கீங்க எனர்ஜி. அப்படி கொட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நடந்துருக்கு, இதுதான் நடந்துட்டுருக்கு, இதுதான் நடந்துருக்கு. அவங்க ஹையர் செல்ஃப் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டாங்க. தயவு செஞ்சு இதுதான் புரிஞ்சுக்கோ, காத்துட்ரு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அதுதான் இங்கே. நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் ஆல்ரெடி சீக்ரெட்டிவ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. உங்களை வந்து இந்த பர்சன் வாட்ச் பண்ணிட்டு தாங்க. நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் கார்டு, நான் சொன்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார் சீட் கண்டிப்பாக அது வந்து போன ஜென்மத்து கனெக்ஷன். இங்கே பாருங்கள், மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள். நான் நான் உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொன்னேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். யுவர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி. ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ். உங்களோட கைடன்ஸ் என்ன, நம்புங்க. இதுதான் இந்த பர்சன் சொல்கிறது. நான் சொன்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் உங்களோட சக்ஸஸோட சீக்ரெட். ஸோ ஃபாலோ திஸ் டெக்னிக். யாருக்கெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகுதோ கீழே கமெண்ட்டில் அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி. ஜெய் சராம். காட் பிளஸ் யூ.